3/4 கொண்டு போகிறேன். சார். 3/4 கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவுமே என்ன ஆகுதுன்னா, அந்த சர்க்கிள் போட்டுக்கிறோம். அதில் வந்து மூணு ஆக்கிடுறோம். அதை 3 ஆக்கிட்டோன்னா 1 வெளியில் வந்துடுது. இப்படி தான் ஃபேஸ் வந்து செட் ஆகுது. இப்போ என்னன்னா, இந்த இடத்துல ஐப்ரோ கண்ணு வரப்போகுது. அந்த இடத்துல வந்து நான் இப்போ ப்ரொபோர்ஷன் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறதுக்குள்ள சரியா கொஞ்சம் முன்னாடி பின்னாடி இருக்குன்னு வச்சுக்கிறோம். எப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா, இந்த இடத்துல தான் காது வரப்போகுது. அப்போ காது வர இடம் இப்படி இருக்கும். இந்த இடத்துல சீக் போன் இருக்கும். இந்த கொஞ்சம் கொஞ்சம் கீழே அந்த இடத்துல சீக் போன் வரும். இங்கே லேசாக உள்ளே போய் அப்படி வந்துடுது. லேசாக உள்ள இங்கே வந்து எப்படி வருது, என்ன ஐப்ரோ வந்து அப்படி வந்துச்சுன்னா இதுக்கு பேரலா, இந்த சைடுக்கு பேரலா அங்கே வருது. இதுக்கு பேரலா தான் இது இருக்கும். கண் இந்த இடத்துல வந்துடுது. மூக்கு இங்கே வந்துடுது. காது வந்து இங்கேருந்து ஆரம்பித்து அவ்வளோ தூரத்துக்கு வருது. இப்போ இதுக்குள்ள மவுத்து வந்து வந்துடுது. இப்போ எல்லாருக்குமே ஒரே சைஸாக இருக்க போகுது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ கண்ணோடைய எட்ஜில் இருந்து ஒரு கோடு போட்டோம்னா, கண்ணோடைய எட்ஜில் இருந்து டியர் கிளான்ஸ்ல இருந்து கோடு போட்டோம்னா மூக்கு அந்த சைஸ்க்கு வரும். ஐ பால் உடைய இன்னர் சைடுல இருந்து கோடு போட்டோம்னா கிட்டத்தட்ட வாய் அந்த சைடு அந்த சைஸ்க்கு வரும். அந்த 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 பள்ளம் இருக்கும் இல்லையா, அது அப்படி வந்துடுது வாய். அப்போ இங்கே வந்து என்னன்னா கிட்டத்தட்ட மூக்குடைய சைஸுக்கு அந்த இடத்துல அது வருது. அது அப்படி போயிடுது. இதுக்கு கீழே சின்ன வரும். அப்போ சின்ன வந்து நம்ம எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்றது அந்த அந்த பர்டிகுலர் மாடலுக்கு எவ்வளோ பெருசு சின்ன வெளியில் வந்துடும். வந்துட்டு இந்த வாயோடைய எட்ஜ் வரைக்கும் ஆல்மோஸ்ட் அப்படி போகும். வாயோடைய எட்ஜ் வரைக்கும் கண்ணோடைய வெளிப்பாகும் அப்படி போகும். அதுக்கப்புறம் இட் கோஸ் இன். அப்போ எப்படின்னா நாலு வச்சுக்கிறேன். பெருசாகவே வரையறேன். சென்டரை வச்சுக்கிட்டு இதை வந்து இதை வந்து நம்ம ரவுண்ட் ஆக்குறோம்னு வச்சுக்கிறோம். இந்த ஹைட்டை நம்ம இங்கே வைக்கிறோம். அந்த ஹைட்டை நம்ம இங்கே வைக்கிறோம். ஒரு ரவுண்ட் ஆக்கிடுறோம். ஆக்கிட்டு அப்படின்னு திரும்பின உடனே சென்டர் வந்து ஷிஃப்ட் ஆயிரும் இல்லையா? இங்கே இருக்காது. சென்டர் வந்து அங்கே ஷிஃப்ட் ஆயிரும். இது இங்கே உள்ள ஷிஃப்ட் ஆயிரும். எங்கே இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகும். அங்கே வெளியில் தான் ஷிஃப்ட். அங்கேருந்து 3/4 அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப அப்படி அப்படி வந்து அப்படி திரும்புது. இது என்ன ஆகுது, சின்னுக்கு இப்படி இப்படி போட்டுட்டு இது ரெண்டுக்கும் இடையில தான் சின்ன இப்படி ஷிஃப்ட் ஆகும். இங்க என்ன ஆகும், எல்லாமே ரவுண்டடா தான் இருக்கும். ஒரு ஒரு இப்ப இந்த இடம் வந்து அப்படிதான் இருக்கும். அப்ப அப்படி வந்துருது அந்த கோடு. இந்த கோடு வந்து அப்படி வந்துருது. இங்கதாங்க ஐப்ரோ வரப்போகுது. இன்னர் வந்து லாங்கராகவும் அவருக்கு வந்து ஷார்ட்டாகவும் இருக்கும் இல்லையா? ஷார்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல அப்படி போயிடுது. இந்த இடத்துல கண்ணு வரும். மூக்கில் அந்த பிரிட்ஜ் வரைக்கும் அப்படி கீழே இறங்கி வெளியில் வந்து இது வரைக்கும் ஒரு பிளேன், இது ஒரு பிளேன். எப்படி இங்கே இந்த கரெக்டாக அந்த புருவத்தோடைய டிப்பு வருது இல்லையா, அது இப்படி இருக்கு, அது இப்படி இருக்கு, இது அப்படி திரும்புது. அதே மாதிரி இங்க இருந்து இது கொஞ்சம் கீழே இறங்கினாலும் இதெல்லாம் ஒரு பிளேன். இங்க என்ன ஆகுதுன்னா அப்படி வச்சுக்கிட்டோம்னா இப்ப இந்த இடத்துல இப்படி வந்திருக்கு இல்லையா, அங்க வந்து அந்த இது ஒரு பிளேன். எப்படி இங்க வந்து என்ன ஆகும், இந்த ப்ரோ வந்து பெருசாகும்.
இங்கே இதுக்கு பேரலாக வந்துடும். அப்படி வந்து அதுக்கப்புறம் கீழே இறங்கும். இங்கே காது வந்துடுது. ம் ம்? இங்கே சீக் போன் இருக்கும். ம் இந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இது அப்படி வந்துடும். வந்து அப்படி வந்துடுது. வாயை ஒட்டி இந்த இடத்துல வாய் வருது. ம் இப்படி வருது இல்லையா, அந்த இடத்துல வாய் வருது. மூக்கு வந்து இந்த இடம் கீழே இறங்குது. ட்ராங்கில் போன் கீழே. கீழே இறங்குது. இந்த இடத்துல நாஸ்ட்ரில் வருது. அப்படி இருக்கு. அது அது ரொம்ப குறைச்சலாக தான் தெரியும். ம் இங்கே ஃபில்ட்ரம் தெரியுது. ம் அதான் அந்த அந்த பள்ளம், அந்த ஃபில்ட்ரம் தெரியுது. ம் இப்போ கண்ணோடைய அந்த எட்ஜில் இருந்து இவ்வளோ தூரத்துக்கு அந்த வாய் வருது. கண்ணோடைய எட்ஜில் இருந்து இவ்வளோ தூரத்துக்கு வாய் வருது. இங்கே குவார்ட்டரும் இங்கே 3/4 இருக்கும். ம் வந்துடுதா? இப்போ கிட்டத்தட்ட மூக்குடைய சைஸுக்கு லோவர் லிப் வருது. ம் வந்து இங்கே போய் ஜாயின் ஆகுது. ம் இதுக்கு கீழே இந்த இடம் பள்ளமாக போயிடும். ம் என்னன்னா இங்கேருந்து இப்படி வர்றது இந்த இடத்துல கொஞ்சம் பல்கி ஆகி ம் கீழே இறங்கி அப்படியே வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வெளியில் வரும். ம் வாயை ஒட்டி. வாய் ஏன்னா அந்த இடத்துல மசில்ஸ் இருக்கு. ம் மசில்ஸ் இருக்கு. அதான் வாயை வந்து திறக்குது, இதாக்குது, நமக்கு சீக் போனது மேலே தூக்குறது எல்லாமே இந்த இடத்துல இருக்கிற மசில்ஸ். ரைட். ம் அதனால அந்த இடம் வெளியில கொஞ்சம் வரும். அப்புறம் இங்கேருந்து இது இந்த இடத்துல அந்த பள்ளம் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே ஸ்மூதன் அவுட் ஆகி அங்கே லைட்டிங் வந்துடும். இந்த இடத்துல இருந்து அப்படியே ஸ்மூதன் அவுட் ஆகி அப்படி வந்துடுது. இந்த இடத்துல இருந்து ஸ்மூதன் அவுட் ஆகி அப்படி இறங்கிடுது. ம் இப்போ லைட் இங்கேருந்து வருது அப்படின்னா இந்த இடம் அப்படி வரும் இல்லையா, ம் இந்த இடம் அப்படியே வந்து இது ஃபுல்லாக டார்க் ஆயிடுது. ரைட். இது ஃபுல்லாக டார்க் ஆயிடுது. இது இங்கேருந்து வந்து காதில் போய் சேரும். ம் ஜாபோன் வந்து எப்படி வருது, ஜாபோன் வந்து அப்படி வந்து அப்படி வருது. ஜாபோன் ம் அப்படி போய் அந்த இடத்துல ஜானாக இருக்கு. அப்படி வருது. இங்கேருந்து பல்லு வர ஆரம்பிச்சுது. ம் அப்படி அப்படியே வந்து அதே மாதிரி திரும்ப போய் அப்படி போயிடுது. அது ஜாபோன் ம் அப்படி இருக்கும். அப்போ அங்கேருந்து அவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படி டர்ன் ஆகுது. இந்த இடத்துல ஃபேட்டும் ஸ்கின்னு மசில்ஸ் வந்துடுது. இப்போ இங்கேருந்து இப்படி வந்து அப்படி வந்து அப்படி போகுது. ஓகே. கழுத்து அங்கே இருக்கு, கழுத்து இங்கே இருக்கு. அப்படி வந்துடும். இந்த இடம் அப்படி இருக்கும். இங்கேருந்து ஷேடோ வந்துடும். இங்கேருந்து லைட் வர்றதுனால இந்த இடம் ஃபுல்லாக ஷேடோ வந்துடுது. மூக்குடைய ஷேடோ இது மேலே விழும். இந்த இடத்துல ஒரு ஷேடோ இருக்கும். இந்த இடத்துல லைட் இருக்கும். ம் இங்கே வந்து கொஞ்சம் ஷேடோ வர ஆரம்பிச்சிடும். அந்த ஷேடோ வந்து அப்படி போகும். அப்படி இருக்கும் அந்த இடம். இந்த இடம் கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். இதே மாதிரி இந்த இடத்துலையும் அப்படி தான் இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்காது.
அப்படியே போயிருது. செம்ம சார். குட்டியா ஸ்கெட்சா போட்டீங்க. ஆமாம், குட்டி ஸ்கெட்சாகவே ஃபுல்லாகவே வந்துருச்சு. இங்கே வந்து புரிஞ்சுது அந்த சார். ஓகே. எனக்கு தாடையோடைய வந்து லிப் லிப்போட மெஷர்மெண்ட் வரல. ஆ அது அது தெரிஞ்சது. இப்போ லிப் மெஷர்மெண்ட் மிஸ்டேக் பண்றேன். ஆ நோஸோட மெஷர்மெண்ட்ல சைடு கரெக்டா எடுக்கிறேன். ஃபிளாட் சரியா எடுக்கல. ஓ இந்த ஆடு. ஆ ம். ஸோ அது ரெண்டும் மிஸ் பண்றேன். ஓகே ஆ சரியா. சார். ஓகேம்மா. ரைட் சார். தேங்க்யூ சார். இன்னைக்கு 16 இது அது போடுறது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. யாருக்குன்றதும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம அடுத்து பேசும்போது இந்த கண்ணு கொஞ்சம் மேலே ஏறிடுச்சு. பட் ஓகே ஆக்சுவலாக புரிஞ்சது. அந்த கண்ணு கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கணும். கண்ணு கொஞ்சம் மேலே ஏறி இப்போ சரியா ஓகே சார். அது புரிஞ்சது சார். அது ஃபைன். சரியாம்மா. ரைட் சார். ஓகேம்மா. ஓகே, நான் இதை அனுப்புகிறேம்மா. அப்புறம் நான் கிளாஸ் முடிச்சுட்டு அந்த ஷோர் சார். கிளாஸ் நோ முடிச்சுட்டு ப்ராப்ளம். அனுப்புகிறேன். ஓகே. ஓகே ஓகே, பை. தேங்க்யூ சார். பை. தேங்க்யூ.